மயிலாடுதுறை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் செந்தில் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவருடைய கடைக்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் உணவக மாஸ்டர் ஆரோனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதை அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மூர்த்தியும் அவரது தம்பி பூபதியும் ராஜாவை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு சென்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் ஈரோட்டில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். அப்போது உறவினர்களிடையே தகராறு ஏற்பட்டதால் கோகுல் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கோகுலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெனாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் சத்திரம் பகுதியில் ஷம்மி என்ற பெண் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் கழுத்தில் அணிந்திருந்த தங்கத்தாலியை 2 பேர் திருடிச் சென்றனர். இதனை அறிந்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.